புகை உயிருக்கு பகை கலந்துரையாடல் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நமது அரங்கத்திற்கு புகை பற்றிய பாதிப்புகளையும் புகையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் புகையை எப்படி தவிர்ப்பது பற்றியும் ஆலோசனைகள் தருவதற்காக மருத்துவர்கள் மதன் மோகன் அவர்களும் டாக்டர் அருணும் வந்திருக்கிறார்கள். அதே போல சமூக ஆர்வலரும் தமிழ்நாடு அரசின் புகைக்கு எதிரான சிறப்பு தனிப்பிரிவினுடைய முன்னாள் ஆலோசகருமான சுஷீலா ஆனந்த் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது பேசுவோம். இப்போ நம்ம ஏற்கனவே பேசிட்டது போல அவங்க அந்த மார்க்கெட்டிங் எப்படி எல்லாம் அது ப்ரொமோட் பண்ணப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அது பெரிய ஒரு டாஸ்காக தெரியப்படுது. அதே சமயத்துல இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்படி பார்க்க போகும்போது அது படிப்படியாக அந்த சட்டங்கள் அரசேனா அது சுசிலா சொன்னது பெரும்பான்மையான விஷயங்கள் அரசு செய்ய வேண்டிய விஷயங்களாக இருக்கிற பட்சத்தில் நம்ம இப்போதைக்கு இருக்கிற ஆப்ஷன் நம்ம எப்படிலாம் விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்ம ஒரு we can start from individual ஒரு தனிப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து முதல்ல தொடங்க வேண்டும் அப்படிங்கறத ஒரு விஷயமா இருக்கு. பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஜாஸ்தி இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு பெண்கள் எதிரிகளாக இல்லாட்டாலும் கூட ஆனாலும் கூட அவங்க வேற வழி இல்லாம அதை ஏற்றுக்க வேண்டிய சூழல் இருக்குது. இந்த விழிப்புணர்வு எங்கிருந்து தொடங்கும்னு நினைக்கிறீங்க டாக்டர் நீங்க? இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா இது மெயினா லங் கேன்சர் தான் வருதுன்னு எல்லாரும் இது வரைக்கும் நம்ம நினைச்சிட்டே இருக்கோம். ஆனா டாக்டர் ஒரு நிமிஷம் டாக்டர், நம்ம பல்மனாலஜிஸ்ட் மிஸ்டர் திருப்பதி டாக்டர் வந்திருக்காங்க தொலைபேசியில. நெஞ்சக மருத்துவர் டாக்டர் திருப்பதி அவர்கள் தொலைபேசியில் காத்திருக்கிறார். டாக்டர் இப்ப அரங்கத்துல இதய சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் மதன் மோகன் மற்றும் டாக்டர் அருண் ஆகியோர் இருக்காங்க. சுஷீலா ஆனந்த் சமூக ஆர்வலர் இருக்காங்க. இந்த தருணத்துல உங்களோட கேள்வி என்னன்னா, எல்லாருக்குமே சுவாச பிரச்சனை என்பது பொதுவாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த புகை என்பது நுரையீரலை எந்த அளவுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது டாக்டர்? புகை பழக்கத்தினால நுரையீரல கேன்சர் வருங்கிறது ரொம்ப காலமா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மைதான். ஏன்னா நுரையீரல் ஸ்மோக்கிங்ல இருக்க அந்த வேரியஸ் கெமிக்கல்ஸ் பல பொருட்கள் வேதிப்பொருட்கள் பல வகையான வினைகளை உண்டு பண்ணி நுரையீரல்ல கேன்சர் உண்டு பண்ணது, ஆஸ்துமா, சிஓபிடி இது மாதிரி பிரச்சனைகளை உண்டு பண்ணதும் இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, இப்ப இந்த ஸ்வைன் ஃப்ளூங்கிறது எல்லாரும் பரவலா பேசிக்கிறோம். ஸ்வைன் ஃப்ளூங்கிறது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் எல்லாத்துக்கும் பாதிப்பை உண்டு பண்ண போறது இல்ல. சில வகையான இம்யூனிட்டி உடம்புல குறைவா இருக்கவங்களுக்கு அதிக பாதிப்பை உண்டு பண்ணும். அந்த வகையில ஸ்மோக் பண்றவங்களுக்கு உடம்புல அந்த வைரல் இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு சாதாரணமா இருக்கவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை விட ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்கு அந்த ஸ்வைன் ஃப்ளூவை அதிகமான பாதிப்பை உண்டு பண்ணலாம். மேலும் இப்ப அதே மாதிரி நம்ம ஊர்ல சர்க்கரை நோய் ரொம்ப பாதிப்பு அதிகமா இருக்கு. இந்த சர்க்கரை நோயில அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு தன்மையை அந்த ஸ்மோக்கிங் அதிகம் பண்ணுது. இது மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய இருக்கு, தெரியாத விஷயங்கள் இன்னும் கூட நிறைய இருக்கு. இந்த ஸ்மோக்கிங் பண்ணக்கூடிய பாதிப்புகள் உடம்புல மிக அதிகமா இருக்கு. டாக்டர், பொதுவாக சொல்லப்படக்கூடிய விஷயம் ஒரு உடல் ரீதியாக அதை நம்ம என்னன்னா பிசிக்கலா புகைப்பழக்கத்தை விட முடியாது, விட்டால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்று சொல்லப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? ஏன்னா எடுத்துற முதல் பிரச்சனை சுவாசத்தில் தான் பிரச்சனை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில் அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? ஆமா, மிகவும் மிகவும் சரியான உண்மை. அதாவது ஒரு பழக்கத்திலிருந்து நம்ம விடுபடுறதுங்கிறது ஆரம்பத்துல அவ்வளவு எளிமையானதான ஒரு விஷயமா இருக்க போறது கிடையாது. ஆரம்பத்துல நம்ம உடலும் மனதும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஈவன் சில பேர் காஃபிக்கு அடிமையானவங்க கூட நம்ம பாக்குறோம். அதை விட சிகரெட் டிபெண்டன்ஸுங்கிறது ரொம்ப அதிகம். ஆரம்பத்துல சில சிரமங்கள் இருக்கலாம். மனதளவில் உறுதி இருந்துச்சுனாலும் அதனோட தீமைகள் நம்மளுக்கு முழுதா புரிஞ்சிருந்துச்சுனாலும் கண்டிப்பா அதுல வெளியே வர்றது எளிமையான ஒரு விஷயமா தான் இருக்கும். டாக்டர், இப்ப புகைப்பழக்கத்தினால குறிப்பாக அந்த புகைப்பழக்கத்தினால எந்த அளவுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் பாதிப்புகள் அதிகரிச்சிருக்கிறதா சொல்றீங்க டாக்டர்? கண்டிப்பா இப்ப உலகத்துல வேர்ல்டு லெவல்ல எடுத்துட்டீங்கன்னா தொற்று நோய் இல்லாமல் உடம்புல மனிதர்கள் சாகக்கூடியதற்கு காரணங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த ஸ்மோக்கிங்னால வரக்கூடிய சிஓபிடி அண்ட் ஆஸ்துமா இன்னைக்கு அளவுல உலக அளவுல நம்பர் 3 காஸ் ஆஃப் டெத்தா இருக்கு. ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் விட ஹார்ட் டிசீஸ்க்கு அடுத்தபடியா நம்மளுக்கு சிஓபிடிங்கிற டிசீஸ் தான் உலக அளவுல அதிக பேர் இறக்கிறதுக்கு காரணமா இருக்கிறாங்க. அப்படின்னா அதுவே போதுமா அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் நான். டாக்டர், தொடர்பிலே இருக்க டாக்டர், இப்பொழுது நம்ம ஒரு நேயர் ஒருத்தர் மகேஷ் என்பவர் காஞ்சிபுரத்திலிருந்து நம்ம தொலைபேசி இணைப்பில் இருக்கார். மகேஷ், உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க சுருக்கமா. ஹலோ மகேஷ், கேக்குது, நீங்க சொல்லுங்க கேள்வி என்ன? சார், ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆனா ஒரு 10 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். நிறுத்த முடியல சார். நிறுத்தணும்னு நினைக்கிறேன், நிறுத்த முடியல. இது உலகளாவிய பிரச்சனை தான் மகேஷ் உங்களுக்கு இருக்கு. டாக்டர் நீங்க சொல்லுங்க டாக்டர் திருப்பதி டாக்டர். நம்ம கடையில சில மாத்திரைகள் கிடைக்குது, அது நேரா வாங்கி போய் சாப்பிட்டா சில பேர் நினைக்கிறாங்க அப்படியே நிறுத்திடலான்னு சொல்லிட்டு. அதுக்கு முதல்ல மனப்பக்குவம் வேணும். என்ன காரணத்தினால நம்ம நிறுத்த போறோம், நிறுத்துறதுனால இந்த நிமிஷத்துல இருந்து நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும், அடுத்த மாசத்துல இருந்து நம்ம உடம்புல என்னென்ன வேதிப்பொருட்கள் வெளியேற போகுது, எந்த அபாயத்துல இருந்து நம்ம தப்பிக்க போறோம்னு முழுமையா தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம அந்த மருந்துகள்
எடுத்துக்கிட்டு மன உறுதியோட அந்த மருந்துகள் சாப்பிட்டு சிகரெட் பழக்கத்துல இருந்து விடுபடுறது முயற்சிக்கிறது கரெக்டா இருக்கும். டாக்டர் தொடர்பிலே இருக்க டாக்டர், திருப்பதியிலிருந்து பாலு என்ற நேயரை போல இணைப்பில் இருக்கிறார். பாலு, உங்களுடைய கேள்வி என்ன? ஒரே கேள்வி, சுருக்கமா கேளுங்க. சார் எப்படி மறக்காது இந்த புகையை? சரி, நிச்சயமா இதுக்கான பதில் நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, இதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க 2 பேர் கேள்வி கேட்டதும் எப்படி அதை மறக்கிறதுன்னு தான் கேட்கறாங்க. பட் அவங்களுக்கு ஒரு பயம் இல்லை, அதனாலதான் அவங்களால நிப்பாட்ட முடியல. இப்ப என்னட்ட வர பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அப்புறம் வரவங்க, அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பயம் நேர்ந்துடுது. அப்படி இருக்கும்போது நான் அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது அதுல இருந்தே விட்டுறாங்க. அப்ப அவங்களால விட முடியுது. ஒரு பாதிப்பு ஏற்பட்டாதான் நிறுத்துறாங்க. அந்த மாதிரி அது வரைக்கும் அவங்க சிகரெட் குடிச்சிட்டு தான் இருக்காங்க. அப்ப அந்த பயம் இல்லாதனாலதான் இந்த பழக்கங்களுக்கு எப்போதுமே திடீர்னு நிப்பாட்டலாம், அவங்க கையில அந்த பவர் வேணும். அதை நிப்பாட்டுறதுக்கு இது முடியல அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா இவங்க இப்படி ஃபாலோ பண்ணலாம். மைண்ட்ல அவங்க டெய்லி காலையில எந்திரிச்சோன்னு என்ன நம்ம பண்ணணும், இன்னைக்கு ஒரு நாளைக்கு இன்னைக்கு 3 சிகரெட், இப்ப 10 சிகரெட் குடிச்சிட்டு இருந்தாருன்னா அவர் இன்னைக்கு நான் 3 தான் குடிக்கணும், காலையில மத்தியானம் இரவு அப்படின்னு ஒரு டைம் டேபிள் போட்டுக்கிட்டு அதை மைண்ட்ல அவர் அதை இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதனால சிகரெட் அவருக்கு குடிக்கணும்னு தோணுது அப்படி ஃபர்ஸ்ட் அதை கேள்வி மைண்ட்ல நம்ம கேட்கும் போது, நான் சாப்பிட்டோன்னே குடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சில பேருக்கு, மோஷன் போறதுக்கே சிகரெட் குடிக்கிறேன், இந்த காரணங்கள்லாம் இதெல்லாம் முதவே நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதை தவிர்க்க பார்க்கணும். ஓகே, நான் சாப்பிட்ட பிறகு குடிக்க கூடாது அப்படிங்கறது ஒரு மைண்ட்ல ஏத்திக்கிட்டு அதை விட பார்க்கணும். சோ இதெல்லாம் ஃபர்ஸ்டே காலையில எந்திரிச்சோடனே நம்ம என்னென்ன தப்பு பண்றோம் அப்படிங்கறத மைண்ட்ல ஏத்திக்கிட்டு, ஓகே இன்னைக்கு 3 தான், அப்புறம் 1 மாசம் கழிச்சு 2 அப்படின்னு ஒரு டேப்லெட் காலம் போட்டுக்கிட்டு படிப்படியா குறைக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. திடீர்னு முடியல அப்படின்னா இந்த மாதிரியும் ஒரு ஃபாலோ பண்ணலாம். நிச்சயமா. வண்ணக்களஞ்சியம் அப்படியே ராமநாதபுரத்துல ஒரு நேயர் காத்திருக்காரு. நேயர், உங்களுடைய வண்ணக்களஞ்சியம், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. சார், என் வீட்டுக்காரர் 20 வருஷமா குடிச்சிட்டு இருக்காப்ல சார். 35 வயசு தான் ஆகுது. 15 வயசுலயே ஆரம்பிச்சிட்டாங்க. அது 10 நாள் நிப்பாட்டினாவே அப்புறம் அவங்களுக்கு சீரணமாக மாட்டேங்குது சார். அந்த இது வயிறு வீங்கிக்கிடுது சார். அதுக்கு என்ன காரணம்? வணக்கம்மா. சிகரெட்டை நிறுத்தணும் அப்படின்னு யோசிக்கணும்னா 2 விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்களும் சரி, உங்க வீட்டில் இருக்கவங்களும் சரி. ஓகே, சிகரெட் உயிரை எடுக்கும்னு நம்ம சொல்றோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி எலி மருந்து, எலியை சாகடிக்க யூஸ் பண்ற மருந்து உயிரை எடுக்கும்னு சொல்றோம். ஓகே, பட் எதை பார்த்து நீங்க அவரு பயப்படுவாரு, இல்ல எதை பார்த்து மக்கள் பயப்படுறாங்க? ஓகே, எலி மருந்து சாப்பிட்டா உயிர் போகும்ன்றது எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதை தொட மாட்டேன்றோம். ஓகே, காரணம் இல்லாம தொட மாட்டேங்கிறோம். ஓகே, அதே சிகரெட்டை எத்தனை பேர் உயிரை எடுக்கும்னு தெரிஞ்சும் எடுத்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கோம். ஓகே, அந்த அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு இருக்கணும். எலி மருந்து சாப்பிட்டா என்ன ஆகுமோ சிகரெட் பிடிச்சாலும் அதே தான் ஆகும். எலி மருந்து குடிச்சா 1 மணி நேரத்திலயோ 2 மணி நேரத்திலயோ ஆற விஷயம் சிகரெட் பிடிச்சா சில வருடங்கள்ல ஆகும். 35 வயசு கூட வேண்டாமா, 25 வயசுலயே சிகரெட் பிடிக்கிறதால மாரடைப்பு வருது. ஒரு விஷயம். 2வது விஷயம், எலி மருந்து மட்டும் தான் இருக்கு. சிகரெட்ல கிட்டத்தட்ட 3000 கெமிக்கல் இருக்கு. சில சிகரெட்ஸ் எல்லாம் சயனைடுன்னு சொல்லுவோம். ஓகே, சயனைட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உயிரை கொல்றதுக்கான விஷயம். அது இருக்கும். ஆசிட் இருக்கும், தார். இது 3 தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்றேன் உங்களுக்கு. இதெல்லாம் என்ன பண்ணும், உள்ள பினைல் கூட இருக்குன்னு சொல்லுது. பினைல் எல்லா ஃபார்மால்டிஹைட் இருக்கு. ஓகே, சயனைட் இருக்கு, லாட் ஆஃப் கெமிக்கல்ஸ். நிக்கோட்டின் தவிர எக்கச்சக்க கெமிக்கல்ஸ் இருக்கு. இது எல்லாமே பாதிப்பை உண்டாக்கும். ஓகே, நம்ம நிக்கோட்டின் பத்தி தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் நிக்கோட்டின் தவிர நிறைய விஷயங்கள் பாதிப்பை உண்டாக்கும். அது உயிர்கொல்லி கெமிக்கல்ஸ். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா சேரும் போது உடம்புல ஃபுல்லா சேர்ந்து உயிரை ஷுவரா எடுக்கும். அதனால பட் அது முன்னாடியே விட்டா மாரடைப்பே வராதே. மாரடைப்புன்றது சின்ன விஷயம் கிடையாது. மாரடைப்பு வந்தா 10ல் 3 ஒரு மாதிரி இறந்துடுறாங்க. அப்புறம் தவிர்த்தோம்னா இன்ஃபினிட்டா பண்ணலாம். சிகரெட்டால வயிறு இல்லைன்னு சொல்றாங்க அவங்க. அவருக்கு எல்லா உறுப்புகளுமே அஃபெக்ட் ஆகும். சிகரெட் உணவு குழாய் வேலை செய்யாது. ஓகே, அதனாலதான் மலச்சிக்கல் வரும். ஓகே, சிகரெட் பிடிச்சா இருமல் சளி கூட தெரியாது நம்மளுக்கு வந்திருக்குன்ட்டு. ஏன்னா அந்த செல்லு எல்லாம் வேலை செய்யாது.
ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா தெரியும், சிகரெட் விட்டு ஒரு 4 நாள்ல வந்து எனக்கு ரொம்ப இருமல் இருக்கு, சிகரெட் பிடிச்சாதான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, சிகரெட்டை விட்ட உடனேவே நுரையீரல் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதுல இருக்க கிருமி, அதுல இருக்க அழுக்கு எல்லாமே வெளியே வர்றதுக்காக இருமல் சளியா வெளில வருது. அது வந்து நல்ல விஷயம். இந்த சிகரெட் பிடிச்சா என்ன ஆகும், அதெல்லாம் வந்து வேலை செய்யாம உள்ள இருக்க கிருமி, கெமிக்கல்ஸ் எல்லாமே, சுற்றுப்புறத்துல இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்ம வந்து சுவாசிக்கிறோம், உள்ளதான் போய் அடங்குது. அதெல்லாம் வந்து அப்படியே இந்த நுரையீரல் வந்து கொண்டு வர்றது இல்லை. அதனாலதான் வந்து சிகரெட் பிடிக்கும் போது நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். பட் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் உள்ளேயே இருந்தா என்ன பண்ணும், அதை அரிக்கும். ஓகே, கேன்சரை உருவாக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதனால வந்து சிகரெட் விடும்போது ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சளி வரா மாதிரி இருக்கும், டாய்லெட் போறது கஷ்டமா இருக்கும். மெயினா பழக்க வழக்கங்கள் தான் இதெல்லாம். ஓகே, இதை ஈஸியா முறியடிக்கலாம். 20-30 வருஷம் பொறுத்து சிகரெட் பிடிக்கிறவங்க வந்து நிறுத்த முடியும்னா, 10 வருஷம் 5 வருஷம் 2 வருஷம் பண்றவங்க ஈஸியா நிறுத்த முடியும். வந்து இப்போ புகைப்பதற்கான அந்த கிரேவிங் சொல்லக்கூடிய அந்த ஏக்கம் வந்து தற்காலிகமானதுதான். பட் அதையே நம்ம பெருசா நினைச்சிடும். ஆனா அதோட ஏற்படுத்தக்கூடிய புகை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறத சொல்லுது. அதுக்கு ஒரு 2 நேயர்கள் இருக்காங்க. துபாயில இருந்து ஒரு நேயரும், அதே போல திருவள்ளூர்ல இருந்து ஒரு நேயர் இருக்காரு. துபாய் நேயர், அவங்களுடைய கேள்வி என்னன்னு சுருக்கமா கேளுங்களா? சார், புகையும் மது அந்த ஆல்கஹால்லாம் நல்ல கெடுதின்னு நல்ல தெளிவா தெரியுது. இத்தனை டெக்னாலஜி எல்லாம் மக்களுக்கு தெரியாது. அது கவர்மெண்ட் தடை பண்ண என்ன சார்? ஏன் சார் இவ்வளவு காலமா தடை பண்ணாம இருக்காங்க? நிச்சயமா உங்களுக்கு அதே கேள்விதான். அந்த கேள்விதான் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதாரமா இருக்கு. நன்றி. அசீப் திருவள்ளூர், உங்களுடைய கேள்வி என்ன வைங்க? அசீப், உங்களுடைய கேள்வியை முன்வைங்க. இணைப்பு துண்டிக்கப்பட்டு நினைக்கிறேன். இந்த கேள்விக்கு பதில் டாக்டர் நீங்க ஒரு இடைவேளைக்கு பிறகு நீங்க சொல்லலாம் டாக்டர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு புகை உயிருக்கு பகை தொடரும்.